என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்திருக்கேன் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவன் தான் காய்ஸ் என்னோட ஃப்ரெண்டு. எங்கள் வீட்டுக்கு வந்து டிவிக்கு கொடியெல்லாம் தூக்கிட்டு இருக்கேன். அடித்து 4 தட்டி இலையை தட்டி விடுங்கன்னா போக மாட்டீங்க. இந்த வீடியோக்கு பேர் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருக்குறான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவன் வீட்டுக்கு வர்றது கூட பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளாக எடுத்து பைத்தியக்காரன் மூஞ்சி நீங்கள் பார்க்கணுமா? வாங்க. ஒரு பேரே வரலாறு இவன் தாவே. இந்த வீடியோக்கு இன்னும் எத்தனை பேர் லைக் சப்ஸ்கிரைப் கொடுக்காம இருந்தீங்களோ லைக் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரீச் ஆக முடியும். 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இன்னும் 110 ஆச்சு கொடுங்க. அப்போ நம்மளுக்கு எந்த அது சப்ஸ்கிரைபர் ஷேர் நம்மளுக்கு எனக்கே தெரியாது. நானே வளையிட்டு ஒரு படம் வேறு வரப்போகுது. அந்த படத்தில் டிவி சீன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அதில் இவன் நடிப்பான், 2 கேர்ள்ஸ் நடிப்பாங்க, 2 நிறைய பேரை நடிக்கிற மாதிரி தான் அந்த படம் எடுக்க போகிறோம். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த வீடியோ. அப்புறம் ஒரு படத்தை தான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். த கோஸ்ட்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சோடனே த கோஸ்ட்னு ஒரு வீடியோ எடுப்போம் இன்றைக்கி நைட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் போக அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அப்படியே படத்தை கட் பண்ணி எடுத்துகிற ஒரு ஃபுல் வீடியோ வந்து ஒன்று எடுக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ இப்படிதான் தூங்குவோம். அந்த நாளில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் இவனை போய் எங்கே தேடி இருக்கானோ பிடிச்சிட்டு வந்துட்டேன். மென்டல் காய்ஸ். மூஞ்சி நல்லா பார்க்குறீங்களா? வாங்க. இவன் என்னை விட நான் மென்டல், இவன் என்னை விட மென்டல். யூடியூப்பில் போட்டுருக்கேன். அப்புறம் நல்ல வீடியோவா நல்லதாக பேசுவீங்களா? அதான் அசாக்கி காய்ஸ். அப்படின்னு பேசினா இது பிஞ்சு கிடக்குது காய்ஸ். யார் பிச்சாலும் தெரியல. உள்ளுக்குள்ளேருந்து தண்ணியில் லீக்கேஜ் ஆகுதுடா. தண்ணி லீக்கேஜ் ஆகுது. டப்புன்னு பிடிச்சி பையன் கட் பண்ணிட்டியான். அதெல்லாம் தொடக்கூடாது. சாகு போட்ட மெசேஜ் கூட. இப்போ நான் வந்து இவனுக்கு ஒரு டெக்னாலஜி பண்ணுறேன். சரி தூங்கலாம். இங்கே நின்று கண்ணை மட்டும் மூடிக்க. இப்போ நீ இந்த டெக்னாலஜி நான் நிறைய வீடியோ பண்ண டெக்னாலஜி தான். இங்கே உட்காருடா. நீ எங்க அங்கே ஏறுற? இதெல்லாம் வந்து என்னோட பிளேஸ். கீழே இருக்கும். நானே எனக்கு படுப்பேன். என்னோட டெக்னாலஜி ஒரு பேரே வரலாறு அடிச்சாலும் கீழே பைத்தியம். காய்ஸ் நம்ம எதாய் பண்ணலாம். யாரு பொம்மையா? ஆமா. ஐயோ ஒரு பேரே வரலாறு அடிச்சாலும் இப்போ வந்து நிறைய வீடியோஸ்ல என்னோடலாம் பார்த்துருக்கீங்க. இது வந்து இப்போ ஹானர் ஃபயர் பாய் நிறைய பாரு. இப்போ போய் 4 தட்டு தட்டுறேன். ஒரு மென்டல்னு சொல்ல ஒரு ஜென்ட்லி மேனுன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு என் ஸ்கூலில் என் கூட தான் படிச்சினா. அதுக்கப்புறம் மிஸ் இவ்வளோ நல்லா படிக்கலன்ட்டு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டே இப்போ வேறு ஸ்கூல் போயிட்டாங்க. சும்மா அப்படியே அடி. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இங்கே வரையுமாச்சும் முடி வளரணும். அப்போ தான் வந்து நம்ம அதை எடுக்க பாரு. ஒரு ஜனநாயகன் படம் மாதிரியே நம்ம அந்த படத்தை எடுத்து தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு சரியான கோஸ்ட் படம் எடுக்க போகிறோம். இது வந்து இந்த வீடியோ சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. நானும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்றடே? சும்மா பார்த்துட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து. கொஞ்சம் அப்பப்ப பைத்தியம். கழட்டி விட்டுறாதுடா கொஞ்சம் அன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டோம். என் சைக்கிள் எட்டி வாதுடான்னு இவனை சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுக்க வச்சோம். இப்போ அடிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. அதனால வச்சு அடி மாத்தாள் கொடுத்துரும். அந்த வீடியோ சாட்சியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சும்மா அடிக்கிற மாதிரி கூப்பிட்டு போ. எல்லாத்தையும் கூப்பிட்டு அடிச்சு யாருங்க எங்கே நல்ல அடிச்சு ஏய் சொல்லுவேன் எங்க வீடு போற ஐடியாவே இங்கே தள்ளு தள்ளு
திரும்பி போற ஐடியாவே இல்ல. சட் 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 போறா இப்போ நான் சொல்றேன். ஐயம் கம்மிங். இப்போ வந்து ஐயம் நான் வர்றேன். பேய் வீடியோவோட எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நைட் எடுக்கலாம்டா. பங்கமா இருக்கும். நம்ம பில்டிங்ல வந்து லைட்ல கதவுலாம் சாத்தி இந்த சரத்து வீடியோ பாத்துறீங்களா? சிம்பிள் சரத்து. அதுல கூட காலேஜுக்கு போவாங்களே அந்த மாதிரி நம்ம இங்க பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல நைட்டான சைக்கோ கில்லர்லாம் வந்துருவாங்க गाइस. நேத்து பார்த்து எல்லாம் வயனுகள்லாம் கத்தி கதறிட்டானுங்க गाइस. இப்போ நான் இந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கோஸ்ட் வீடியோக்கு நைட் எடுத்துடலாம். இப்போ வந்து மணி எத்தனை? இப்போ மணி 12:29 ஆச்சு. நம்ம வந்து நைட்டு 8 மணிக்கு 8:30க்கு இவன் ட்ரெஸ் மாற்றி வந்துடுவாங்க எல்லாருமே. இன்னும் என் ஃப்ரெண்டு நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம ஃபுல் வீடியோஸில் அப்டேட் பண்ணலாம். ஏய் வைத்திய காரணம் எங்கள் வீட்டு வியூ எப்படியா அங்கேயே வாங்க போகலாம். ஒரு பேரை வரலாம். வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுறான்னு நான் வந்து டைரக்ஷன் பையெல்லாம் சூப்பராக கொடுப்பேன். நாய்க்கு ஒன்றுமே கொடுக்க தெரியலைங்க. இருங்க நான் டைரக்ஷன் லென்ஸு குறைவாக இருக்கு. அவ்வளோதான் ஒன்று தான். ஓகே வாடா வாடா. சரிடா பொம்பளை என்ன சாப்பிடலான்னு இருக்கானுங்க. எல்லாம் வாங்கிட்டு என்ன சாப்பிடலான்னு? பிரியாணி சாப்பிடலான்டா. பிரியாணி உனக்கு என்ன அச்சு இழுத்தி போடுங்க. சரி गाइस இப்போ வந்து நம்ம இவனை வச்சு பின்னாடி விஜய் நிற்கிறாரு. அது கரெக்டாக அது ரோல்ஸ் கேசஸ் கேமரா விட்றா. ஒரு பேரை கேட்டா உடல் வளைஞ்ச போகும். நீ வீடியோ பார்த்தா சைக்கோ வீடியோ இன்னைக்கு போடுறோம். அது கோஸ்ட் கூட சேர்ந்து வீடியோ போடலாமா? அதுதான் இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இங்கே பாருங்க. வெளியே போய் எடுக்கலாம். பொறு மட்டிக்கு நான் சொல்கிற மாதிரி தானே பாரு. ரெட் கார்டுக்கு என்று நான் எனக்கு காற்று பரம்பரேன் சண்டைக்கார பையெல்லாம் பார்த்தனா சும்மா பேசு. இப்போ வந்து நாங்கள் கார் ஓட்டுற வீடியோஸில் நிறையா போட்டிருக்கிறோம். கார் சீரியஸ் சைக்கிள் ட்ரெஸ் ஒரு வீடியோ ஃபுல் வீடியோவில் என்னென்ன போட்டிருக்கோன்னா இந்த கோஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டோம். எங்கள் அண்ணன் எந்த இதில் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வீடியோ போட்டிருக்கோன்னா இங்கே டாய்ஸ் வச்சு விளையாடுற வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் கிரிக்கெட்டரு நானும் எங்கள் அண்ணன். அதுக்கப்புறம் இவ்வளோ உங்களுக்காக பண்ணியிருக்கோம். ஆமாம் உங்களுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. ஒரு பேர் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். இவன் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். நான் வந்து டைரக்ஷன் பை கொடுப்பேன். எப்படி தெரியுமா? டைரக்ஷன் பை டார்கே சாகடிச்சிடலாம் இவனை. இன்னும் நிறைய சீன்ஸ் அப்கிரேட் ஆகுது. என்ன நான் இதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் 6:37 ஆகுது. வந்து நான் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தருக்கு அவன் ஹிந்து தான். அவனை போய் அங்கே கூட்டிகிட்டு இருந்தோம். நம்ம யார்? முஸ்லீமு பயலுகடா சொல்லு. அவனை ஒரு படத்தில் நடிக்க வைக்க போகிறோம். அந்த படம் பேர் என்னடா? The Ghost of Video எடுத்தாச்சு. இப்போ பேய் படம் ஒன்று எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த பில்டிங்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பேய் வீடியோவே எடுக்கலாம் இது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு படம்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்கும். ரேவதி தியேட்டரில் இன்னும் அந்த கோஸ்ட் ரிலீஸ் ஆகும். நைட்டு பார்த்துட்டு அழுகிறாதீங்க गाइस. ஒரு பில்டிங்குக்கு மேலே ஏறணும். என் ஃப்ரெண்டுலாம் நேற்று சொல்லிட்டாங்க, வீடு இருந்தால் சைக்கோ கில்லர் இருக்காண்டாரு. அப்பவே பிடிச்சி விட்டு மூஞ்சி கட்டுற. இப்போ நாங்கள் பில்டிங்க்கு மேலே ஏற போகிறோம். இந்த பில்டிங்க்கு மேலே ஏறுற வீடியோ ஒரு கோஸ்ட் அலப்பறை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கான். இதையும் பாருங்கள். நம்ம இந்த பொட்டாய் போட்டு அடிப்போம். ஓகே அப்படிலாம் அதெல்லாம் இப்போ வந்து செம்ம சீன் ஸ்டார்டிங். இது வந்து ஒரு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இது ஒரு கதையாக தான் எடுத்துருக்கோம். நிறைய வீடியோஸில் நாங்கள் பேர் என்ன? ஏஜே மாஜித் விளாக். சரி அப்போ எங்கேயோடா வரலாறு அனு வல்லையாது இவன் தானே
ஜனநாயகன். ஓகே இப்போ வீடியோவை முடிச்சுக்கலாம். இங்கே வாங்க வாடா வீடியோ முடிச்சுக்கலாம்டா. நான் சொல்கிறேன் சரி, எங்களுக்காக இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் கொடுங்க. நம்ம விஜய் தளபதி சொல்கிறாரு. இந்த வீடியோ முடிஞ்சு.